வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எல்ட்ரஜூம். இந்த வீடியோவில் 5.1 கெயின் ரிப்போர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 5.1 கெயின் ரிப்போர்ட் பற்றி 2 வீடியோ போட்டாச்சு. அந்த 2 வீடியோ பார்த்த நண்பர்கள் இந்த போர்டை எப்படி ஆம்பில் கனெக்ட் பண்ணுறது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ என்னென்னா இந்த போர்டு நம்ம ஆல்ரெடி ஆம்பில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி கனெக்ஷன் பண்ணினோம் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ இது இன்னும் ஒரு 1 வீக்கில் நம்ம 5.1 ஆம்பிள் பேர் அசம்பிள் பண்ணுறதை பற்றி வீடியோ போட போகிறோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்களா, இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இதை பற்றி ஒரு ஓரலாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நான் ஆல்ரெடி கனெக்ஷன் பண்ணிட்டேன், எப்படி கனெக்ஷன் பண்ணேன் அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வரப்போகிற 5.1 அசம்பிளிங் வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்சி சர்க்யூட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 6 இன்புட் வரப்போகுது. அந்த ஆரஞ்சு கலர் கிரவுண்டு, ஆரஞ்சு கலர் ஒயரு. ஸோ இந்த 6 இன்புட்டு ஒரு கிரவுண்டையும் லைன் எடுத்து எடுத்துகிட்டு வந்து இந்த போர்டில் இன்புட்டாக கொடுத்துட்றோம். இந்த ப்ரீ செட் இருக்கிற சைடு தான் இன்புட்டு. இந்த சைடு 6 இன்புட்டு 6 ப்ரீ செட் இருக்குது. 6 இன்புட்டு கொடுத்துட்றோம். அடுத்து அதுக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது மேலே இந்த சைடு 6 அவுட்புட் எடுத்துக்கிறோம். 6 அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஆரஞ்சு கலர் கிரவுண்டு கிரவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இதை இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, இன்புட்டு கொடுத்து அவுட்புட்டு கொடுத்துருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு பார்த்தீங்களா 6 இன்புட் லைன் கொடுத்துருக்கோம். 1 2 3 4 5 6 7, அதாவது அந்த ஆரஞ்சு கலர் கிரவுண்டு. சரி, அதேமாதிரி இந்த சைடு அவுட்புட்டு ஒரு 6 லைன் எடுத்துட்டோம். அதாவது 6 சேனலுக்கும் 6 அவுட்புட்டு. இது 12 வோல்ட் பவர் சப்ளை லாஸ்ட்டாக 2 இருக்குது. ஸோ ஓகே, இதை அப்படியே ஃபிட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5.1 கெயின் ரிப்போர்ட்லேருந்து அவுட்புட்டு சுவிட்சில் கனெக்ட் பண்ணி, சுவிட்சிலேருந்து அடுத்து எங்கே போகுதுன்னா அடுத்து வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணுவோம். அடுத்து வால்யூம் கண்ட்ரோலிலேருந்து ஐசி போர்டில் கனெக்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். கனெக்ட் பண்ணால் இந்த போர்டு ஒர்க் ஆகும். ஓகே, இது இந்த ப்ரீசெட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா, சப்போஸ் நீங்கள் இதில் இன்புட்டு கொடுத்துட்டீங்க, இன்புட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம இதில் ப்ரீசெட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த லைனுக்கான வால்யூம் அதிகமாக வரும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாகுது. ஸோ இப்போ வால்யூம் அதிகமாகும், ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது, இப்போ வால்யூம் அதிகமாகும். இதுக்காக தான் கெயின் ரிப்போர்ட் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் குறிப்பிட்ட ஏதோ ஒரு சேனலுக்கு மட்டும் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக வருது அப்படின்னா நீங்கள் அந்த சேனலில் மட்டும் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. ஸோ அப்போ வால்யூம் அந்த சேனல் மட்டும் அதிகமாகும். மேக்ஸிமம் ஒரு சில ஆம்பிள் பேரில் அந்த சென்டர் சேனல் மட்டும் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வர மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சென்டர் சேனலுக்கான ப்ரீசெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு நிறைய டைப்பில் இருக்குது. அதாவது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் வாங்கிக்கோங்க. ஸோ எந்த டிசைனாலும் வாங்க, ஆனால் வித் ஐசி போர்டை வாங்குங்க. அதாவது போர்டில் ஐசி இருக்க மாதிரி வாங்க. டிரான்சிஸ்டர் போர்டு நார்மலாக தான் இருக்கும். ஸோ இதிலையா நான் டிரான்சிஸ்டர் போர்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த ஆம்போ கேட்ட கஸ்டமர் நார்மல் ப்ரைஸில் தான் கேட்டாங்க ஆம்பு. ஸோ அதனால தான் நார்மல் போர்டு யூஸ் பண்ணிருக்கேன். மற்றபடி அவங்க சப்போஸ் அவங்க டிவிடி பிளேயர் போட்டு யூஸ் பண்ணுறதா ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் சப்போஸ் வச்சுருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக்கு 5.1 ஆம்பு அசம்பிள் பண்ணுறதை பற்றி வீடியோ போட போகிறோம். நெக்ஸ்ட் வீக்கில் இன்னொரு 5 or 7 days தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருங்க. வீடியோஸ் கம்பல்சரி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.